Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம மொபைல்லே வந்து ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ZArchiver ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த ZArchiver ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த ZArchiver ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் இந்த ZArchiver ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களால் வந்து ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலை. இல்லாட்டி வந்து ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ZArchiver ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ZArchiver அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுக்கணும், அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷன்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதோட வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து என்ன செய்யுங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் ZArchiver அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர்ஸ்டோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்து ஃபோர்ஸ்டோப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த ZArchiver ஆப்பில் உள்ள எல்லா இஷ்யூஸுமே சால்வ் ஆகி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜுக்கெல்லாம் அலோவ் கொடுத்து ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. லாஸ்ட் டிப்பாக உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த ZArchiver ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் ZArchiver ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.